அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிடெண்ட்னா என்ன, அதை பற்றின இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னா என்னென்னலாம் இருக்குது, ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் இருக்குது, ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் தமிழில் தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம யூடியூப் சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனல், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நம்ம நிறைய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக யாரெல்லாம் பிகினர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நியூஸ் அண்டு ஐபிஓக்கு ரொம்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட், இது எல்லாமே நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோஸை ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு இன்டர்னலாக ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டிவிடெண்ட்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன டிவிடெண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிடுவோம். கேஷ் டிவிடெண்ட்ஸ், ஸ்டாக் டிவிடெண்ட்ஸ், இன்டரியம் டிவிடெண்ட்ஸ், ஃபைனல் டிவிடெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் டிவிடெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது என்னன்னா ஒரு மேஜர் டிவிடெண்ட்ஸ். இன்னும் நமக்கு இன்னும் நிறைய டிவிடெண்ட்ஸ் டைப் ஆஃப் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு இது தெரிஞ்சாலே நம்ம மேக்ஸிமம் டிவிடெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் கவர் பண்ண முடியும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஷ் டிவிடெண்ட்ஸ் இது என்னன்னா ஒரு ஜென்ரலான டிவிடெண்ட்ஸ், ஓகேங்களா. ஒரு ஜென்ரலான டிவிடெண்ட்ஸ் என்னன்னா, ஒரு பர்சன் ஒரு ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்சன் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏறும் இறங்கும், ஓகேங்களா. இப்போ அந்த கம்பெனி ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஃபிட்லேருந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நான் என்ன பண்ண போனேன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் நான் பிரித்து கொடுக்கணும். ஷேர்ஸ் ஏறுது இறங்குது இல்லாமல் நான் டேரெக்டாகவே நான் ஒரு கேஷ் என்ன பண்ணணும், அவங்களுடைய டிமாட் அக்கௌண்ட் என்ன பேங்க்கில் லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்கு நான் டேரெக்டாக கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா கேஷ் டிவிடெண்ட்ஸ். ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணால் மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்றது ரூல் கண்டிப்பாக கிடையாது. நெகட்டிவாக போனால் கூட அவங்க என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். பட் ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட்ஸ் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் பேமெண்ட் எப்படி வேணால் இது என்ன பண்ணால் நமக்கு இருக்கலாம். ஸோ ஸ்டாக் டிவிடெண்ட் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா போனஸ் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி கேஷ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கணுமா, அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷ் மட்டும் தான் அவங்க டெபாசிட் பண்ணணுமா, அதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் என்னன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் கம்மி பண்ணிட்டு போனஸோடைய வேல்யூஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 5 ஷேர்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 5 ஷேர் வச்சிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாக கொடுக்காம நான் ஸ்டாக் டிவிடெண்டாக தரேன் அப்படின்போது ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷேர் அடிஷனல் பண்ணி 6 ஷேராக கன்வெர்ட் பண்ணிட்டு பட் அவரோட ஓவரால் ப்ரைஸ் என்ன பண்ணுவாங்க, ரெடியூஸ் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னன்னா இந்த 2 டிவிடெண்ட், கேஷ் டிவிடெண்ட் அண்ட் ஸ்டாக் டிவிடெண்ட் பார்த்துருக்கோம். தேர்டாக பார்த்தீங்கன்னா இன்டீரியம் டிவிடெண்ட். இன்டீரியம் டிவிடெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி அவங்களுடைய குவார்டர் ரிசல்ட்டோ அவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு நல்ல அவுட்கம் எங்களுக்கு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே ஒரு இன்டீரியம் டிவிடெண்ட், ஒரு இன்பிட்வீனில் ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறது பேர் தான் பார்த்தீங்கன்னா இன்டீரியம் டிவிடெண்ட் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் டிவிடெண்ட்னா என்னென்னா, ஒரு கம்பெனி ஒரு ஃபைனல் அந்த ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்காங்க அப்படின்போது ஃபைனலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி என்னென்னா ஒரு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து ஸ்பெஷல் டிவிடெண்ட். ஸ்பெஷல் டிவிடெண்ட் என்னன்னா, இது என்னன்னா ஒரு நான் ரெக்கரிங், எதுவுமே கிடையாது, நான் இப்போ தான் கொடுக்கணும் அப்போ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான இதுவுமே கிடையாது. பட் அந்த கம்பெனி நல்ல ஒரு அசெட் கிரியேட் பண்ணிட்டாங்க, நல்ல பிஸ்னஸ் இருக்குது, நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷலாக ஒரு டிவிடெண்ட் என்ன பண்ணுவாங்க, கொடுக்கறதுக்குமே நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த கம்பெனி ஸ்பெஷல் டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க நமக்கு இன்னுமே நமக்கு என்னன்னா அந்த கம்பெனி மேலே நம்ம இன்னும் ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ டிவிடெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு சேஃபான நல்ல ஒரு விஷயம். கம்பெனி எப்படி ஒரு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அமௌண்ட் நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இயர்லியோ குவார்டர்லி நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு பே பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஸ்டாக் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது டிவிடெண்ட் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட டிவிடெண்ட் முன்னாடி என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் டிவிடெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க, எந்த மந்தில் கொடுத்துருக்காங்க, என்ன டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் என்ன இருக்குது, அது அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான சில டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், நம்ம பார்ப்போம். டிவிடெண்ட் ஈல்டுனா என்ன. இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் நீங்கள் போய்ட்டு ஒரு அமௌண்ட் போடுறீங்க, ஒரு 10 lakhs rupees நீங்கள் அமௌண்ட் என்ன பண்ணுறீங்க, டெபாசிட் பண்ணுறீங்க. ஒரு 1 year கழிச்சு பார்த்தீங்கன்னா 70,000 rupees உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 70,000 டிவைடட் பை
10 lakh rupees அப்படின்னு போடுறது நமக்கு என்ன வரும்னா 7% அப்படின்னு வரும். ஸோ 7% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு பே பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பேங்க் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, எஃப்டிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்டிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்தவரைனா டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 100 ரூபாயில் ஒரு கம்பெனி வந்துட்டு 5 ரூபா நமக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 1 இயரில், அதாவது என்ன இது வந்து என்னன்னா 1 இயரில் மேபி ஒரு 1 இயரில் வந்து அவங்க 2 டைம் 3 டைம் வந்து கொடுக்குறாங்க. 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஓவரால் பார்க்கும்போது 8 ரூபா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாங்கியிருக்கோம். ஸோ 8 ரூபா டிவைடட் பை 100 rupees அந்த ஸ்டாக் ப்ரைஸ் என்ன இருக்கோ அந்த ப்ரைஸ் போட்டிங்கன்னா ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 8% அந்த கம்பெனி வந்து அந்த இயரில் வந்துட்டு 8% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வருஷமே அதை கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை, பட் எல்லா வருஷமே கொஞ்சம் வேரி ஆகும். பட் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, லாஸ்ட் இயர் 8% கொடுத்துருக்காங்க, அதுக்கு முந்தின வருஷம் ஒரு 7% கொடுத்துருக்காங்க. ஸோ குமுலேட்டிவாக பார்க்கும்போது ஒரு 5 to 8% ரேஞ்சில் அவங்க கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங் இயர்லையும் நமக்கு அது வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா 1000, ஓகேங்களா, 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா 50 ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க பெர் இயருக்கு வந்துட்டு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 5% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆனுவல் டிவிடெண்ட், how much rupees you are getting, எவ்வளோ ரூபாய் நம்ம வந்து அமௌண்ட் வந்து நம்ம வந்து வாங்குறோம் டிவைடட் பை கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் இன்ட்டு 100%. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிவிடெண்ட் டேட்ஸ்னால் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ 2 டேட் ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா எக்ஸ் டிவிடெண்ட் டேட், ரெக்கார்ட் டேட் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவிடெண்ட் யூஸ்வலி 1 business day பிஃபோர் ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஜூலை அது வந்து ரெக்கார்ட் டேட் அப்படின்னா 9th ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டாக இருக்கும். மோஸ்ட்லி இப்போ இன் பிட்வீன் ஏதாவது சாட்டர்டே சண்டே இல்லாமல் இருந்தால் அதுக்கு முந்தின நாள் தான் கண்டிப்பாக இருக்கும். இல்லை சாட்டர்டே சண்டே இருந்தால் அதுக்கு முந்தின நாள் ஒர்க்கிங் டே, மார்க்கெட் ஒர்க்கிங் டே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டாக வந்து என்ன பண்ணுவாங்க இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் என்னென்னா அன்றைக்கி தான் வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து கொடுக்க முடியும், யாருக்கெல்லாம் வந்து யாரெல்லாம் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த டிவிடெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, டிசிஷன் வந்து மேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சரி, நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் இருக்கும், எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டில் என்னென்ன மாதிரியான ஒர்க் நடக்கும், ரெக்கார்ட் டேட்டில் என்னென்ன மாதிரி ஒர்க் நடக்கும்னு சொல்லிட்டு. எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ரூபாய் இருக்கிற ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்றைக்கி என்ன பண்ணீங்கன்னா அந்த 5 ரூபா ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸில் வந்து மைனஸ் பண்ணிட்டு 195 rupeesக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட்டே ஆகும் அன்றைக்கி வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ ஒரு சில பேர் கொஸ்டின் வரும், எனக்கு 195 rupees வந்து ஆல்ரெடி உனக்கு என்ன ஆச்சு, அந்த அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அன்னைக்கு வந்து நான் வந்து வாங்க போகிறேன் எக்ஸ் டிவிடெண்ட் அன்னைக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அந்த ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் 195 rupeesக்கு. எனக்கு ரெக்கார்ட் டேட்டுக்கு முந்தின நாள் தானே நான் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நமக்கு அந்த டிவிடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி அந்த அமௌண்ட் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் அன்றைக்கி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணியிருக்கோம்னா செட்டில்மெண்ட் ஆகிட்டு உங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட்டில் ஃபுல்லாகவே செட்டில்மெண்ட் ஆனால் ரெக்கார்ட் ஷேர்ஸாக நமக்கு வந்து இருக்காது நமக்கு வந்துட்டு. ஸோ யாரெல்லாம் எக்ஸ் டிவிடெண்ட் வந்து வாங்கணும்னு நினைக்கணும், எக்ஸ் டிவிடெண்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்துங்க, அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் யாரெல்லாம் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டாக்ஸோடைய ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது நமக்கு வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸ் டிவிடெண்ட் என்ன, ரெக்கார்ட் டேட்னா என்ன, இதனோட இம்பாக்ட் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மாதந்தோறும் எல்லா மந்த்தும் நம்மளால் வந்து டிவிடெண்ட் வந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஆனால் நீங்கள் எல்லா ஷேர்ஸும் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்க முடியும். நான் சில டீட்டெயில்ஸ் வந்துட்டு எந்தெந்த மந்த்து எந்தெந்த ஷேர்ஸ்லாம் வந்து டிவிடெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக கொடுக்குறாங்க அப்படின்றத மட்டும் நான் வந்து போட்டு இருக்கேன். பட் எல்லா இயரும் இதே ஷேர்ஸ் வந்து கொடுக்கணுன்றது அவசியமும் கிடையாது. இது எல்லாமே நிறைய ஷேர்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம இதில் வந்து என்னென்னா ஜஸ்ட் வந்து ஒரு மேஜர் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருக்குன்றதை பார்ப்போம் நம்ம வந்துட்டு. ஸோ ஜனவரி மந்த் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிசிஎஸ், ஏஞ்சல் ஒன், HCL, விப்ரோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் கொடுத்துட்ருக்காங்க. பிப்ரவரி மந்த் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்கு, ONGC, MRF, ITC கொடுத்துட்ருக்காங்க. மார்ச் மந்த்து கிரிசில், SBI கார்டு, கெயில், செயில் கொடுக்குறாங்க. ஏப்ரல் மந்த்து வேதாந்தா, நெஸ்லே, HCL, பிரிட்டானியா கொடுக்குறாங்க. மே மந்த் SBI, HDFC, ITC, வேதாந்தா கொடுக்குறாங்க. ஜூன் மந்த் இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ட்ரைடன்ட், டாடா சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஜூலை மந்தில் இந்துஸ்தான் சிங்க், TCS, MRF, PFC கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் மந்தில் சன் டிவி, கேஸ்ட்ரால், ஆயில் இண்டியா, கோல் இண்டியா. செப்டம்பர் மந்தில் நால்கோ, BPCL, அட்கோ,
ஜி இந்த ஸ்டாக் எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சுருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அக்டோபர் மந்தில் HCL, TCS, இந்தியன் ஆயில், இன்ஃபோசிஸ் கொடுக்குறாங்க. நவம்பர் மந்தில் SGVN, சன் டிவி, கோல் இண்டியா, ஆயில் இண்டியா. டிசம்பர் மந்தில் நால்கோ, HGS, PTC இந்தியா, வேதாந்தா. ஸோ இவங்க எல்லாமே கொடுக்குறாங்க. இது எல்லா இயரும் இவங்க கொடுக்கணுன்றது அவசியமும் கிடையாது. ஸோ அவங்களுடைய பேஸ்டான அவங்களுடைய ப்ராஃபிட், அவங்களுடைய கம்பெனி டிசிஷன், சால்ரோஸ்க்கு என்ன கொடுக்கணுன்றதை வந்து கொடுக்குறாங்க. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிமேஷன் கால்குலேஷன் தான். நான் ஜஸ்ட் வந்து என்னன்னா ஆன்லைன் வந்து நான் எடுத்து நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் இருக்குது, அதுக்கான எக்ஸ்பிளேஷன் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இவருடைய டேட்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது, ரெக்கார்ட் டேட்டு, எக்ஸ் டிவிடெண்ட் டேட் என்னென்ன இருக்குது, மந்த்லி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மேஜர் ஸ்டாக்ஸ் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் அடிஷ்னலாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் சொன்ன ஏதாவது கமெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இன்னும் கமெண்ட் இருக்கிறது அப்படின்னாலும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக தமிழ்லேயே வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றிகள். நன்றி நண்பர்களே.